விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் ஒன்றிணைந்த பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் புரிந்துணர்வு உடன்படிக்கையிலும் கைச்சாத்து. கொள்கையில் இருந்து தடம் மாறியுள்ள அனுர அரசாங்கம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டிய நாமல். மோடியின் இலங்கை பயணத்தை உறுதி செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் எனவும் அறிவிப்பு. சொந்த வீட்டிற்கு திரும்பிய தேசப்பந்தின் குடும்பத்தினர் தொடர் தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறையினர். மட்டக்களப்பு காட்டு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு தாயை தேடி காவல்துறை வலைவீச்சு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கீழ் எதிர்கொள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்தாகியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கலந்து கொண்டதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பகிர்ந்து கொண்டனர். இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களை மையமாக வைத்து கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உதயமாகியுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு சனிக்கிழமை மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதன்பொழுது முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கலந்து கொண்டதோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் மற்றும் முற்போக்கு தமிழர் கழகத்தின் செயலாளர் ரோஸ்மன் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். பின்பு உள்ளூராட்சி தேர்தல்களில் வேட்பாளர்களின் பங்கீடு சம்பந்தமாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் வாரங்களில் மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டமைப்பின் கீழ் இணைய உள்ளதாகவும் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் கிழக்கு மாகாண மக்களின் நலன் கருதி இந்த கூட்டமைப்பில் இணைந்து கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர்கள் இங்கு வேண்டுகோள் விடுத்ததோடு இந்த அமைப்பின் முக்கியத்துவம் பற்றியும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். கிழக்கு மாகாணத்தின் தனித்துவமாக இருக்கிற அரசியல் சமூக இயக்கங்களை ஒன்றுபடுத்துவதிலே பல சவால்கள் இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்தும் அந்த இடைவெளியை விட்டுக் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக கிழக்கு மாகாண அரசியல் நலனோடு எங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய எங்களுடைய வியாழேந்திரன் அவர்கள் அதுபோன்று அரசியல் கட்சிகள் சமூக மட்ட பிரதிகளோடு நாங்கள் கலந்துரையாடலை செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே தமிழக விடுதலை கட்சியாக நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை இணைந்து போட்டியிடுவதென்றும் ஏனைய எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக்திகள் வந்தால் அவர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்பதென்றும் எதிர்காலத்திலே ஒரு பலமான சக்தியாக கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய எதிர்கால நலனிலும் ஒன்றுபட்டு செயல்பட்டு உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவது என்கிற அடிப்படையிலே இந்த நல்ல நாளிலே நாங்கள் முடிவெடுத்து ஆரம்ப ஒப்பந்தத்தை அமலாக்கும் முகமாக நாங்கள் கையெழுத்து இட்டு கிழக்கு மாகாண வாழ் தமிழ் மக்கள் உறுதியாக இந்த நிலைகளை அவதானிக்க வேண்டும். கொழும்பு துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணி ஒன்றிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகிறது. இதனை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் 2வது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி கால பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன. தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தது. ஆனாலும் 10-15 வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. 100 மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இது சுற்றுலா பயணிகளை 20% முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகிறது. 20%க்கும் அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறையை மாற்ற வேண்டும் என்றால் 50 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் சேவையை முன்னெடுக்க வேண்டும். கட்டுநாயக்கவின் 2ஆம் கட்டம் வந்தாலும் மத்தள, யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக 80%க்கும் அதிகமான பயணிகள் சேவையை வழங்குகின்ற இடமாகவும் மாற்றியமைக்கலாம்.
இலங்கையில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு ஜனாதிபதி தெரிவான தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அக்மிபன பூசா படுகொலை, தெல்தென மீகக்கில கொலை சம்பவம், அங்குனு கொலைச, வெளிவேறிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மூதூர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற அம்பலாங்கொடை படுகொலை, இன்று இடம்பெற்ற கொழும்பு கிராண்ட்பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளன. உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சனை காணப்படுகிறது. இந்த பாதுகாப்பு பிரச்சனை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகிறது. அத்துடன் இந்த சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீது தாக்கத்தை செலுத்துகிறது. எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேவேளை முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள், கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? தீர்வுகள் இல்லையா? கைத்துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைதான சிங்கள பாடகர் சான்புதா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மூவரும் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மன்னார் காவல் நிலையத்தில் பணியாற்றுகின்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் மாத்தறை கொட்டவில காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியை திருடியுள்ளார். அதன் பின்னர் அவர் மன்னார் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அந்த துப்பாக்கி பாடகர் ஷான் புத்தாவின் வசம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியுடன் ஷான் புதா என்ற நபர் நேற்றைய தினம் கோமாகம காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் துப்பாக்கியை கொடுத்த மன்னார் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி மற்றும் சிங்கள பாடகரின் முகாமியாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு 10 மணியளவில் சந்தேக நபர்கள் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த சந்தேக நபர்கள் வைத்திய பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு மாத்தறை நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக கொட்டவேல காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் சர்வதேச வர்த்தக மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள உலகளாவிய மாநாட்டில் இலங்கை பங்கு பெற்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச வர்த்தக மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி பமிலா ரோஸ்மேரி ஹாக் ஹமில்டன் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் டிஜிட்டல் பரிவர்த்தனை, சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள், அபிவிருத்தி மற்றும் பெண்களின் பொருளாதார வலுவூட்டல் உள்ளிட்ட முக்கிய பொருளாதார முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் டிஜிட்டல் மயமாக்கல், சந்தை அணுகலை வலுப்படுத்துதல் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை விரிந்த பொருளாதாரத்தில் ஒருங்கிணைத்தல், பொருளாதாரத்தில் இளைஞர் சமூகம் மற்றும் பெண்களின் அதிக பங்கேற்பு மற்றும் நீண்டகால பொருளாதார தன்மையை உறுதிப்படுத்த முதலீட்டு நட்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் சுற்றுலா, ஏற்றுமதி, எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி போன்ற முக்கிய துறைகளை கண்டறிந்து கிராமிய பொருளாதாரத்தை வெளிப்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் வலியுறுத்தினார். சேதன பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு சர்வதேச வர்த்தக மையம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ள அமைச்சர், இந்த விஜயத்தின் பொழுது 2 நாடுகளுக்கும் இடையில் பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த ஒப்பந்தங்கள் குறித்த மேலதிக தகவல்களை அவர் இதுவரை வெளியிடவில்லை. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 14 நாட்கள் கடந்தும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன.
இந்த முடிவின் காரணமாக தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களது வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். எனினும் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையர்களுக்கு மீண்டும் வேலை நுழைவு விசைகளை வழங்க இத்தாலிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டக்குழு விவாதத்தின் போது அமைச்சர் விஜிதகேரத் இதனை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இத்தாலிய அரசாங்கம் நுழைவு விசைவு வழங்குவதை நிறுத்தி வைத்திருக்கிறது. இலங்கைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த இத்தாலிய நுழைவு விசைவு தடை மார்ச் மாதம் 4ஆம் தேதி நீக்கப்பட்டது. இப்போது இத்தாலிய அரசாங்கம் எங்களுக்கு நுழைவு விசைவு வசதிகளை வழங்குகிறது. வேலை நுழைவு விசைவுகளை வழங்குகின்ற பொழுது ஓட்டுநர் உரிமங்கள் தேவை. இலங்கையில் நாங்கள் வெளியிடும் ஓட்டுநர் உரிமத்தில் பல தொழில்நுட்ப வேறுபாடுகள் உள்ளமை தொடர்பில் கடந்த 11ஆம் தேதி எமக்கு அறிவிக்கப்பட்டது. சுமார் 5 வகையான ஓட்டுநர் உரிமங்கள் காணப்படுவதால் இத்தாலிய அரசாங்கத்தால் அவற்றை அடையாளம் காணுவதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. அதன் காரணமாக ஒரு முறையில் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடி இணக்கம் தெரிவித்திருக்கிறோம். கடந்த 11ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 13ஆம் தேதி அமைச்சகத்துக்கு அதை அறிவித்தோம். அத்துடன் நாம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கும் தகவல் வழங்கியுள்ளோம். மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய குறுமுதல்வராக அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார். மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டுகை இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். மன்னார் மறைமாவட்டத்தில் குறுமுதல்வர் பதவி என்பது மறைமாவட்ட ஆயருக்கு அடுத்த நிலையிலுள்ள உயர் பதவியாகும். இதேவேளை மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய குறுமுதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள அருட்திரு தமிழ்நேசன் அடிகளார் மன்னார் மறைமாவட்டத்தின் முருங்கன் கிராமத்தில் 1969ஆம் ஆண்டு பிறந்தார். முருங்கன் மகா வித்தியாலயத்தில் தன்னுடைய ஆரம்ப கல்வியினையும், யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியில் தன்னுடைய உயர்தர கல்வியையும் அவர் கற்றார். அத்துடன் யாழ்ப்பாணம் புனித மாட்டினார் சிறிய குறுமடத்தில் தன்னுடைய ஆரம்ப குருத்துவ உருவாக்கத்தை பெற்ற தனது 3 வருட மெய்யியல் கல்வியை கண்டி தேசிய குருத்துவ கல்லூரியிலும் 4 வருட இறையியல் கல்வியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியிலும் கற்றார். 1997ஆம் ஆண்டு அன்றைய மன்னார் ஆயர் மேதகு ரா ஜோசப் ஆண்டகையினால் மன்னார் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். வங்காலை மன்னார் ஆகிய பங்குகளில் உதவி பங்கு தந்தையாகவும் தலைமன்னாரில் பங்கு தந்தையாக 3 வருடங்களும் பணியாற்றியுள்ளார். தற்பொழுது தோட்டவழி வேத சாட்சிகள் ராக்கினி திருத்தலத்தின் பரிபாலகராகவும் தோட்டவழி பங்கு தந்தையாகவும் மன்னார் மறைக்கோட்ட முதல்வராகவும் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் இந்த புதிய பணிப்பொறுப்பு அடிகளாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமய பணியினையும் தமிழ் பணியினையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு இடையராது பணியாற்றும் அடிகளாரின் திறமையினையும் செயல்திறனையும் அங்கீகரிக்கும் முகமாக மன்னார் மறைமாவட்ட திருச்சபை மறைமாவட்ட குறுமுதல்வர் பணிப்பொறுப்பை அவருக்கு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியிலிருந்து பதுளியை நோக்கி புறப்பட்டு சரக்கு தொடருந்து ஒன்று நானுஓயா புகையிரத நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது. கண்டியிலிருந்து பதுளை நோக்கி புறப்பட்ட சரக்கு புயரதம் ஒன்று இன்று அதிகாலை நானோயா புயரத நிலையத்திற்கு அருகாமையில் காலை 10 மணி அளவில் தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மலையகத்திற்கான புயரத சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதுளை நோக்கி பயணித்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகள் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை புகையிரத திருத்த குழுவினர் மேற்கொண்டு வருவதாக நானோயா புயரத நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பழுதடைந்த பழ விற்பனை தொடர்பாக வாடிக்கையாளர் ஒருவர் நேற்று மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதிகள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட சில பழ விற்பனை நிலையங்கள் யாவும் திடீர் பரிசோதனை செய்யப்பட்டன. இதன்போது பழுதடைந்த பழங்களை விற்பனை செய்த கடை அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்த போது பல பழுதடைந்த பழங்கள் மீட்கப்பட்டன. கடந்த வியாழக்கிழமையன்று கைப்பற்றப்பட்ட மனித பாவனைக்கு உதவாத சில கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் சேர்த்து இன்று சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் சட்ட நடவடிக்கைக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. 5 விற்பனை நிலையங்களுக்கு ரூபாய் 50,000 தண்டப்பணம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் தங்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விழிப்பாக இருக்குமாறு சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவெளி காவல் பிரிவில் உள்ள மொரக்கொட்டான் சேனை காட்டு எண்ணிய பகுதியில் ஆண் குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு சந்திவெளி காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மொரக்கொட்டாஞ்சேனை காட்டை அண்டிய பகுதியில் ஆண் குழந்தையொன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் இன்று காலை 9 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தை இன்று பிறந்துள்ளதாகவும் பிரசவித்த சில மணி நேரங்களில் உரைப்பையில் கட்டி வீசப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் குறித்த குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதோடு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட செயலகமும் திருகோணமலை மாவட்ட அறநெறிகள் சங்கமும் இணைந்து நடத்திய காரைக்கால் அம்மையார் மற்றும் திருவள்ளுவர் குருபூசை நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் வழிகாட்டுதல்களுடன் திருகோணமலை விஸ்வநாதன் சுவாமி ஆலய அன்னதான மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று காரைக்கால் அம்மையார் பெண் நாயனார் ஆவார் தொடர்ந்து வர இருக்கின்றது. அனைவரும் சமூகத்தின் பார்வையில் அறநெறி என்றால் என்ன? வவுனியாவில் கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் நினைவு தினம் இன்று நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கம்பனின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. என பெயரிட்டுள்ளார். இது பாலகாண்டம். அடுத்து சிறப்பு சொற்பொழிவுகள் பறிக்கின்றார். இன்று மட்டுமல்ல, அது கோசல். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் ஒன்றிணைந்த பிள்ளையான் மற்றும் வியாழேந்திரன் புரிந்துணர்வு உடன்படிக்கையிலும் கைச்சாத்து. கொள்கையில் இருந்து தடம் மாறியுள்ள அனுர அரசாங்கம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டிய நாமல். மோடியின் இலங்கை பயணத்தை உறுதி செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும் எனவும் அறிவிப்பு. சொந்த வீட்டிற்கு திரும்பிய தேசப்பந்தின் குடும்பத்தினர் தொடர் தேடுதல் நடவடிக்கையில் காவல்துறையினர். மட்டக்களப்பு காட்டு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு தாயை தேடி காவல்துறை வலைவீச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.